ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் ஏஎஸ் 103 அண்ட் தென் பிஸ்னஸ் காம்பினேஷன். ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஏஎஸ் 103யோட கான்செப்ட் அண்ட் ப்ளஸ் ஒரு பேசிக் சம் ஒன்று பார்த்தோம், ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனியை அக்யூஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அது ரிலேட்டடான சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இல்லஸ்ட்ரேஷன் 12. ஓகேவா? ஸோ இந்த சம் ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா இஜெட்ன்ற ஒரு கம்பெனி எக்ஸ் அண்ட் ஒய், ஸோ இந்த ரெண்டு கம்பெனியையும் டேக் ஓவர் பண்றாங்க. ஓகேவா? ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போறாங்க. ஸோ இந்த மூணு கம்பெனிக்குரிய பேலன்ஸ் ஷீட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்னப்பா பார்க்கணும், என்னென்ன ஷேர்ஸ் இருக்கு, எல்லாமே ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் தான். ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்காங்க, அண்ட் தென் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் இருக்காங்க, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு எல்லாமே இருக்கு. அதே மாதிரி முக்கியமா என்ன பார்க்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ரெகன்சில் பண்ணணும். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்களா அப்படின்றத ரெண்டாவது பாயிண்ட் நம்ம செக் பண்ணணும். அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, பட் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. தனித்தனியா இன்டர் ரிலேட்டடா இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒய் கம்பெனி எக்ஸ்ல எதுவும் போடல, எக்ஸ் வந்து ஒய்ல போடல, இஜெட் வந்து இந்த ரெண்டு கம்பெனில எதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக. ஓகேவா? ஸோ அப்படி எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இங்க இல்லை. ஓகேவா? ஆர்டினரியா அவங்களுக்கு ஃபிக்ஸட் அசெட் அண்ட் தென் லயபிலிட்டி இதெல்லாம் தான் இருக்கு. அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா 10% டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், ரெண்டு 10% டிபெஞ்சர் ஹோல்டர் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இசட் வந்து என்ன பண்றாங்கன்னா 15% டிபெஞ்சர்ஸா அவங்க கொடுக்குறாங்க. ஓகேவா? 100 ஈச்னு. இப்போ பாத்தீங்கன்னா 10% டிபெஞ்சர் ஹோல்டரை என்னவா மாத்துறாங்க, இஜெட் வந்து 15% மாத்துறாங்க. இந்த இஜெட் கம்பெனி எக்ஸ்ஐ ஒய்யும் வாங்குறாங்களப்பா, அதுல ஒரு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன, ஒரு கேஷா இருக்கலாம், ஆர் மேபி நான் இதுக்கு முன்னாடி வீடியோலயே சொன்னேன், கேஷா இருக்கலாம், ப்ரிஃபரன்ஷியல் ஷேரா இருக்கலாம், ஆர் ஈக்விட்டி ஷேர், ஆர் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், டிபெஞ்சரா அவங்க இஷ்யூ பண்ணலாம். ஆனா இந்த சம்ல பாத்தீங்கன்னா டிபெஞ்சரும் கொடுக்குறாங்க, ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸும் கொடுக்குறாங்க, அண்ட் தென் ஈக்விட்டி ஷேர்ஸையும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இதை மூணையுமே அவங்க சொன்னபடி நம்ம கம்ப்யூட் பண்ணோம்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ 10% டிபெஞ்சர் ஹோல்டரை அவங்க 15% மாத்துறாங்க. முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன, மெயின்டைன் த சேம் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த 10% அந்த போடும்போது அவங்களுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைச்சதோ அதுதான் இந்த 15% டிபெஞ்சரா மாத்தும் போதும் இந்த டிபெஞ்சர் ஹோல்டருக்கு அதே இன்கம் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கண்டிஷன். ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டருக்கு ரெண்டு கம்பெனிக்கும் சேர்த்து 15% அவங்க இஷ்யூ பண்றாங்க. ஓகேவா? 15% ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸா இஷ்யூ பண்றாங்க. பிரைஸ் பாத்தீங்கன்னா 150 பிரைஸ்க்கு இஷ்யூ பண்றாங்க. பட் ஆனா ஃபேஸ் வேல்யூ வந்து 100. அப்ப 50 ருபீஸ் வந்து என்னப்பா, செக்யூரிட்டி பிரீமியம். இஜெட் வந்து அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு 5 ஈக்விட்டி ஷேருக்கு 5 ஈக்விட்டி ஷேர், 5 ஈக்விட்டி ஷேர் ஆஃப் எக்ஸ் லிமிடெட் அண்ட் 4 ஈக்விட்டி ஷேர் ஆஃப் ஒய்க்கு ஒரு ஷேர் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒரு ஷேருக்கும் 5 and 4 அந்த ரேஷியோல போடுறாங்க. அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10. பட் ஆனா இவங்க இஷ்யூ பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 30. அப்ப நம்மளோட செக்யூரிட்டி பிரீமியம் அவங்க எவ்வளவு விற்கிறாங்க, 20 ருபீஸ் பெர் ஷேருக்கு விற்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்ப சம்ஸ் நம்ம ரீட் பண்ணியாச்சு. அந்த முக்கியமான விஷயம், நம்மள பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. யாருக்கு? இசட்டுக்கு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ சம்ஸ் குள்ள போலாம். ஸோ இப்போ இசட் லிமிடெட் வந்து எக்ஸ்ஐ ஒய்யும் சேர்த்து டேக் ஓவர் பண்றாங்க. பேலன்ஸ் ஷீட்டோட டேட் பாத்துக்கணும்ப்பா, 31/3/2017. நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே 31/3/2017 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர் எவ்வளோப்பா சொன்னாங்க, 3 lakh ஷேர்ஸ் இருக்கு. ஒருத்தவங்களுக்கும் 150 அவங்க பே பண்றாங்க. அப்போ 150 ருபீஸ்க்கு அவங்க பே பண்றாங்க. அப்போ இன் லேக்ஸ்ல போட்டிருக்கேன் 450. ஓகேவா? அண்ட் தென் 200 ஷேர்ஸ் இன்டு 150, சாரி 2 lakh ஷேர்ஸ் இன்டு 150. ஓகேவா? 300 lakhs. புரிஞ்சுதாப்பா? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு 8 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்காங்க எக்ஸுக்கு. ஓகேவா? ஒரு ஷேருக்கு 5 ஷேர் இவங்க கொடுக்குறாங்க. எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க, 30 ருபீஸ் ரேட்டு கொடுக்குறாங்க. அப்ப 8 lakhs இன்ட்டு 5 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க இன்ட்டு 30. ஓகேவா? அப்போ 1200 lakhs.
அண்ட் தென் ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 7,50,000 ஷேர்ஸ் இருக்காங்க. ஒரு ஷேருக்கு 4 ஷேர் கொடுக்குறாங்க. ஸோ மல்டிப்ளை பை 4. ஸோ 750 இன்ட்டு 4 இன்ட்டு 30 rupeesன்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்னதுப்பா 900 lakh shares. இப்போ டிபென்ச்சர் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா 10% டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் இப்போ என்னவா டேர்ன் ஆகுறாங்க 15% டிபென்ச்சர் ஹோல்டரா மாறுறாங்க. பட் 10% வரும்போது அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வந்ததோ, என்ன ரேட் இன்ட்ரெஸ்ட் அவங்க ரிசீவ் பண்ணாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ 15% இருக்கும் போதும் ரிசீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் ஒர்க்கிங் நோட் போட்டிருக்கேன் பாருங்க. 10% டிபென்ச்சர் ஹோல்டரோட எவ்வளோப்பா இருந்தாங்க 60 lakhs இருந்தாங்க. இங்கே ஒய்க்கு வந்து 30 lakhs இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா 60 lakhs இன்ட்டு 10%. 60 lakhs எஸ். ஸோ அப்போ 10% போடும்போது நம்மளுக்கு எவ்வளோப்பா வந்தது 6,000 வந்தது. ஸோ இப்போ 60 lakhs இன்ட்டு 10% எவ்வளோப்பா எனக்கு 6 lakhs எனக்கு இன்கம் வந்தது. ஓகேவா 6 lakhs. அதே மாதிரி 30 lakhs இன்ட்டு அதில் ஒரு 10% போடும்போது எனக்கு எவ்வளோ வந்தது 3 lakhs வந்தது. ஓகேவா 3 lakhs. இப்போ எனக்கு 3 lakhs எக்ஸோட எனக்கு இப்போ 15% டிபென்ச்சர் ஆகும்போது அந்த டிபென்ச்சர் நான் எவ்வளோக்கு இஷ்யூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ எனக்கு 6 lakhs வந்ததா, இந்த 6 lakhs 15%. இப்போ 15% டிபென்ச்சரா தானே நம்ம மாத்துறோம். ஓகேவா. ஸோ 15% போடும்போது எனக்கு எவ்வளோ வந்தது 40 lakhs. ஓகே 6 lakhs divided by 15 lakhs. ஸோ எனக்கு என்னது 40 lakhs இதோட ரேட். ஓகே. இப்போ இந்த டிபென்ச்சர் நான் எவ்வளோ கொடுக்குறேன் 40 lakhsக்கு நான் பே பண்ணுறேன். ஓகே. அதே மாதிரி தான் இங்கேயும் 3 lakhs வந்து எனக்கு இன்கம் வரணும். ஓகேவா 3 lakhs எனக்கு இன்கம் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னோட டிபென்ச்சர் ஹோல்டருக்கு நான் கொடுக்கணும். இப்போ 15% டிவைட் பண்ணோன்னா 20 lakhs. ஓகே. இப்போ புரிஞ்சுதா. ஸோ இந்த ஒர்க்கிங் நோட் வந்து புக்ஸ்ல இல்லை, இதான் இந்த ஒர்க்கிங் நோட். ஆனால் எக்ஸாம்ல நீங்க செய்யணும். இப்போ டிபென்ச்சர் ஹோல்டருக்கு எவ்வளோ பணம் பார்த்தேன் 40 lakhs, இங்க 20 lakhs. ஸோ அண்ட் தென் டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா 1220. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா 650 1690. இதுதான் என்னோட டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஓகே. ஸோ அந்த உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் கேபிட்டல். இதுலயே வந்து இப்போ 100 rupees ஷேரை நான் 150 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ 50 வந்து செக்யூரிட்டி பிரீமியம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்ண போறோம் குட்வில் கம்ப்யூட் பண்ணணும். கம்ப்யூட் பண்ணிட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட் போட போறோம். இந்த பேலன்ஸ் ஷீட்ல ஷேர்ஸ் எவ்வளோ, ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, அந்த செக்யூரிட்டி பிரீமியம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்யூட் பண்ண போறோம். ஸோ இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ, செக்யூரிட்டி பிரீமியம் எவ்வளோ நம்ம கம்ப்யூட் பண்ண போறோம். ஓகேவாப்பா. இப்போ ப்ரிஃபரன்ஷியல் ஷேருக்கு ரெண்டும் எக்ஸையும் ஒய்யும் சேர்த்து, ஓகேவா எக்ஸும் ஒய்யும் சேர்த்து எவ்வளோப்பா இருக்கு 5 lakh ஷேர்ஸ் அவங்க வந்து இஷ்யூ பண்றதா சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் எக்ஸ் எவ்வளோ 3 lakhs அண்ட் தென் ஒய் வந்து 2 lakhs இருந்தது. ஸோ 5 lakhs. ஓகேவா. இப்போ ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோப்பா போகுது 5 lakh ஷேர் இன்ட்டு 100 rupeesக்கு தான் அவங்க இஷ்யூ பண்றாங்க. ஓகேவா 500 lakhs வரும் ஷேர் கேபிட்டல் போகுது. அதே மாதிரி தான் அதுல செக்யூரிட்டி பிரீமியம் பாத்தீங்கன்னா 50 போகுது. ஓகேவா 5 lakhs ஷேர்ஸ் இன்டூ 50 rupees வந்து செக்யூரிட்டி பிரீமியம் போகுது. ஓகேவா. ஸோ 250 lakhs. அண்ட் தென் இங்க ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 40 lakh ஷேர்ஸ். ஓகேவா. இது என்ன ப்ரொசீஜர்னா 8 lakh ஷேர்ஸ் இன்ட்டு 8 லட்சம் ஷேருக்கு ஒரு ஷேருக்கு 5 ஷேர் கொடுத்தாங்கல்ல. ஸோ ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருந்தது 8 lakhs ஷேர்ஸ் இருந்தது, ஒரு ஷேருக்கு 5 கொடுத்துருக்காங்க. அதனால இங்க 40 lakhs அவங்க புதுசா இஷ்யூ பண்றாங்க. அதே மாதிரி ஒய்க்கு பாத்தீங்கன்னா 7.5, அதாவது 7.5 லட்சம் ஷேர்ஸ் இருந்தது, ஒரு ஷேருக்கு 4 ஷேர் கொடுத்தாங்க. ஓகேவா. ஸோ அப்போ ஒய்க்கு பாத்தீங்கன்னா 30 lakhs வந்துருச்சு. இப்போ அதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோப்பா ஷேர் கேபிட்டல்ல வெறும் ஃபேஸ் வேல்யூ தானே போகும். 70 lakhs டோட்டலா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 70 lakh ஷேர்ஸ் நியூ ஷேர்ஸ் வந்து இசட் வந்து இஷ்யூ பண்றாங்க எக்ஸுக்கும் ஒய்க்கும் சேர்த்து. ஓகே. இன்ட்டு 10 rupees இஷ்யூ பண்றாங்க.
ஸோ 700 lakhs வந்து ஷேர் கேபிட்டலுக்கு பே பண்றாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 20 rupees பே பண்றாங்க. ஓகே, அப்போ 1400 lakhs செக்யூரிட்டி ப்ரீமியம்க்கு போகுது. அப்போ மொத்த ஷேர் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சலாம். அண்ட் தென் செக்யூரிட்டி ப்ரீமியமும் நம்ம கம்ப்யூட் பண்ணிடலாம். ஓகே, பண்ணும்போது ப்ளஸ் 250 ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஓகேவா, இந்த இங்கே 500 ப்ளஸ் ஒரு 700 ஓகே 1200 lakhs வந்துடும். ஓகேவா, இதுதான் ஷேர் கேபிட்டலோட அமௌண்ட், நம்மளோட செக்யூரிட்டி ப்ரீமியம்ஸோட அமௌண்ட். ஓகே, அண்ட் தென் இப்போ நம்ம குட்வில் கம்ப்யூட் பண்ண போறோம். ஒரு 2 கம்பெனி நம்ம புதுசா அக்யூர் பண்ணும் போது குட்வில் கண்டிப்பா கம்ப்யூட் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்ல குட்வில் காமிக்கணும். ஓகே, இப்போ நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நான் எவ்வளோப்பா நான் கொடுக்குறேன். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம கம்ப்யூட் பண்ணது ப்ரிஃபரன்ஷியல் ஷேர், ஈக்விட்டி ஷேர் அண்ட் தென் 15% டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்றோமா. ஸோ டோட்டலா எக்ஸுக்கு 1690 அண்ட் தென் ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 1220 lakhs நம்ம பே பண்றோம். ஓகே, இதுதான் என்னோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இன் லேக்ஸ் 1220. அண்ட் தென் இப்போ அதுக்காக நான் என்ன பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நான் இது கொடுக்குறேன், எனக்கு என்ன கையில ஈக்விட்டி ஷேர் ஆகும், ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் அண்ட் டிபென்ச்சர் 3 சேர்த்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன வரப்போகுது, என்ஏவி இந்த எக்ஸ் ஒய்யோட நெட் அசெட் வேல்யூ. ஓகேவா, எவ்வளோ அசெட், நெட் அசெட் வேல்யூன்னு என்னப்பா, ஃபிக்ஸட் அசெட் பிளஸ் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. ஓகேவா, சாரி கரண்ட் லயபிலிட்டியோட அவுட் சைட் லயபிலிட்டி. ஓகே, ஸோ இதை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன அசெட்லாம் நம்ம டேக்கன் ஓவர் பண்ணுவோம், நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட், வேற ஏதாவது குட்வில்லாம் நம்ம கம்ப்யூட் பண்ணி தான் எடுத்துக்குவோம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் எக்ஸுக்கும் ஒய்க்கும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை நம்ம எடுத்துக்க போறோம். அண்ட் தென் பிளான்ட் அண்ட் மிஷினரி எடுத்துக்கணும். வேற ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், ஸோ இதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா, அசட்டா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஸ்டாக்ஸ், டிபென்ச்சர்ஸ், பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் கேஷ் அண்ட் பேங்க்ஸ், ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்துக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்லையும் நம்மளுக்கு எதுவுமே எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கொடுக்கல. ஓகேவா, இந்த அசெட்க்கு டெப்ரிசியேஷன் இவ்வளோ கால்குலேட் பண்ணிருக்கணும், கழிச்சிருக்கணும், ஆர் டெப்டாஸ்ல பேட் டெப்ட்ஸ் இருக்காங்க, ஸ்டாக்ல ஓவர் வேல்யூடு ஆர் அண்டர் வேல்யூ, இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இதோட வேல்யூவை அப்படியே எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணிருக்கேன்னா எல்லா ஃபிக்ஸட் அசெட்டுமே நம்ம எடுத்துக்க கூடியதான். ஓகேவா, ஸோ அப்ப என்ன பண்ணிடலாம், டோட்டல் ஃபிக்ஸட் அசெட்ஸ் 2 lakhs இது இங்க கொடுத்துருக்காங்களா, இதோட டோட்டல். ஸோ இவங்க பேலன்ஸ் பண்ண அமௌண்ட்டே அப்படியே வச்சு சம் செஞ்சிருக்கேன். ஓகேவா, அதே மாதிரி கிரெடிட்டாஸ் பாத்தீங்கன்னா 2 தான் இருக்காங்க அவுட் சைட் லயபிலிட்டியில, கிரெடிட்டாஸ் அண்ட் ப்ரொவிஷன்ல. கிரெடிட்டாஸ் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 270 120, அதே மாதிரி பில்ஸ் பேயபிள் 150 770. ஓகேவா, வேற எதுவுமே இல்ல. செக்யூரிட்டி ப்ரீமியம் அண்ட் தென் ரிசர்வ்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதுதான் இருக்கு. ஓகேவா, ஸோ வேற எந்த ஒரு லைபிலிட்டியும் இல்லை, இது மட்டும் தான். எனக்கு கழிக்கும் போது எனக்கு எவ்வளோப்பா என்ஏவி வந்திருக்கு, நெட் அசெட் வேல்யூ. இதுல இருந்து டோட்டல் அசெட்ஸ்ல இருந்து நான் அவுட் சைட் லைபிலிட்டியை மட்டும் கழிச்சிருக்கேன். டோட்டல் அசெட்ஸ்னா என்னப்பா, ஃபிக்ஸட் அசெட் பிளஸ் கரண்ட் அசெட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ஏவியும் நம்ம கம்ப்யூட் பண்ணியாச்சு. 580 என்னோட பர்ச்சேஸ் நான் எவ்வளோ பே பண்றேன் இந்த கம்பெனிக்காக, அண்ட் தென் இந்த கம்பெனியோட நெட் அசெட்டா எனக்கு எவ்வளோ உள்ள வருது மைனஸ் பண்ணும் போது எனக்கு இங்க என்ன கிடைக்குது. ஸோ நான் கொடுக்குற காசு தான் அதிகம் உள்ள வர்றதை விட. அப்ப இது என்னது, எனக்கு குட்வில். ஓகேவா, எனக்கு குட்வில் எவ்வளோப்பா வருது, 110. ஓகே, பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா நான் 1310 நான் எனக்கு உள்ள வருது. 1310 அவங்களோட சொத்து எனக்கு உள்ள வருது. பட் நான் பே பண்றது 1220. ஓகேவா, நான் கம்மியா தான் பே பண்றேன். அப்போ கம்மியா பே பண்றதுக்கு என்ன அர்த்தம், 90 வந்து நான் கம்மியா பே பண்றேன். தட் மீன்ஸ் கேபிட்டல் ரிசர்வ். இது என்னது, கேபிட்டல் ரிசர்வ். இப்ப நான் 2 கம்பெனியும் நான் நெட்டா தான்ப்பா வாங்குறேன். ஓகேவா, ஒரே சமயத்துல தான் வாங்குறேன். அப்ப என்னோட பேலன்ஸ் ஷீட்ல நான் வந்து கேபிட்டல் ரிசர்வ்னு காமிச்சு குட்வில் போடணுமா, இல்ல. நான் வந்து இதுல எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட், தட் மீன்ஸ் இது ஒரு ப்ராஃபிட் தானே. ஸோ இதை நான் வந்து நெட், எனக்கு எது அதிகமா இருக்கு, குட்வில் தானே அதிகமா இருக்கு. ஸோ நெட் குட்வில் வந்து 110
இதுல இருக்கிற ப்ராஃபிட்டை இந்த லாஸ்ல நான் வந்து சாரி இந்த இதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறேன். ஓகேவா? இப்ப எனக்கு நெட் குட்வில் எவ்வளவுப்பா வருது, இந்த கேபிட்டல் ரிசர்வ் நான் கழிச்சது போக எனக்கு நெட் குட்வில் வந்து எனக்கு 20 lakhs. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம குட்வில் கண்டுபிடிச்சாச்சு, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அண்ட் தென் ஈக்விட்டி ஷேர்ஸ், செக்யூரிட்டி பிரீமியம் எல்லா இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் குள்ள போகலாம். இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம்ப்பா. இசட் லிமிடெட். ஸோ இந்த இசட் லிமிடெட் என்ன, இசட் லிமிட்டோட பேலன்ஸ் ஷீட்னா எக்ஸ் ஒய் அண்ட் தென் இசட், இது மொத்த கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் தான் இது. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்மேட் மட்டும் நான் போட்டிருக்கேன். அசட்ஸ்ல என்னென்ன வரும், நான் கரண்ட் அசட்ஸ், நான் கரண்ட் அசட்ஸ் தட் மீன்ஸ் ஃபிக்ஸட் அசட்ஸ். ஓகேவா? ஃபிக்ஸட் அசட்ஸ் அண்ட் தென் குட்வில், அப்புறம் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேற ஏதாவது இருந்தது தான், அண்ட் தென் கரண்ட் அசட்ஸ் டோட்டல் மட்டும் நம்ம போடணும். இதுக்கு ஒர்க்கிங் நோட் தனியா டீட்டெயில்டா போட்டிருக்கணும். ஓகேவா? and then liability la equity share capital and instrumental entirely equity in nature. ஓகேவா? ஸோ இந்த இன் நேச்சர்னா என்னப்பா, ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ்லாம் இதுல தான் வரும். ஓகே? அண்ட் அதர் ஈக்விட்டினா ரிசர்வ் அண்ட் தென் செக்யூரிட்டி ப்ரீமியம், இது எல்லாமே அதர் ஈக்விட்டில வரும். அண்ட் நான் கரண்ட் லைபிலிட்டி மேபி லாங் டேர்ம் லோன்ஸா இருக்கலாம், அது எல்லாமே லாங் டேர்ம் லோன்ஸ், அண்ட் தென் கரண்ட் லைபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் பார்த்தாச்சு. நம்ம அப்படியே ஒர்க்கிங் நோட்ல செஞ்சுட்டு அந்த ஒர்க்கிங் நோட்ல இருக்கிற டோட்டல் அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்து போஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? அப்படியே ஃபில் பண்ணி டேலி பண்ண போறோம். இதுதான் முக்கியமான விஷயமே. இப்போ பாத்தீங்கன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி. ஓகேவா? ஒர்க்கிங் நோட் போட்டிருக்கேன். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோப்பா இருக்கு, ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இஷ்யூ பண்றது எக்ஸுக்கும் ஒய்க்கும் சேர்த்து இஷ்யூ பண்றது எவ்வளோப்பா, நம்ம இஷ்யூ பண்ணோம் ஈக்விட்டி ஷேர் வந்து 70 lakhs நம்ம இஷ்யூ பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணது எவ்வளோ, 70 lakhs. அவங்க கிட்ட எவ்வளோப்பா இருந்தது, ஒரு 100 இருக்கு. ஓகேவா? 100 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து சம்பள பாத்தீங்கன்னா இங்க போட்டிருப்பாங்க, இங்க வராது. அவங்களோட ஷேர் கேபிட்டல் thousands. ஓகேவா? ஸோ இங்கே தான் போட்டிருக்கணும். அவங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ, ஓகேவா, 100 lakhs இருக்கும். புரிஞ்சுதா? அப்ப டோட்டலா நம்ம ஆட் பண்ணும் போது இங்கதானே, சோ 170 lakhs into 10 rupees. ஓகே, 1700. ஓகேவா? அண்ட் தென் இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நம்ம போட்டாச்சு. ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் கேபிட்டல், இசட்டுக்கு ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் கேபிட்டல் எதுவுமே இல்ல. சோ நெல். எக்ஸுக்கும் ஒய்க்கும் சேர்த்து நம்ம எவ்வளவுப்பா கொடுத்தோம், 5 lakhs. ஓகேவா? எக்ஸும் ஒய்யும் சேர்த்து எக்ஸ் வந்து 3 lakhs அண்ட் ஒய் வந்து 2 lakhs, டோட்டலா 5 lakhs. ஓகே, ஸோ இப்போ 5 lakhs into 100, 500. ஓகேவா? அண்ட் தென் அதர் செக்யூரிட்டி ஈக்விட்டியில பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் தென் செக்யூரிட்டி ப்ரீமியம். செக்யூரிட்டி ப்ரீமியம் நம்ம ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ணி வச்சிருக்கோம், 1650. ஜென்ரல் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா இஜெட்ல மட்டும் நம்மளுக்கு ஜென்ரல் ரிசர்வ் இருக்கு 600க்கு. ஓகேவா? ஸோ இதோ இஜெட்ல ஜென்ரல் ரிசர்வ் 600 மட்டும் எடுத்துக்கணும். நீங்க கேட்கலாம், ஏன் வந்து நம்ம எக்ஸோட ஒய்யோட ஜென்ரல் ரிசர்வ் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அக்யூஷன், நம்ம எந்த கம்பெனி 2 டேக் ஓவர் பண்றோம்ல, இந்த எக்ஸ்ஐ ஒய்யும், இதுல இருக்கிற ஜென்ரல் ரிசர்வையும் பிஎன்எல்ஐயும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அது நம்மளுக்குள்ள வர்றதா நம்ம எடுத்துக்கவே கூடாது, இந்த ரீவாலுவேஷன் ரிசர்வ். ஸோ இதெல்லாம் மேபி பாத்தீங்கன்னா இன்னொரு ஆஸ்பெக்ட்ல அது ஒரு நம்மளை விட பெர்ஃபார்மன்ஸ்ல கம்மியான கம்பெனியா இருக்கலாம். ஓகேவா? மேபி இன்சால்வெண்ட் ஆயிருக்கலாம் அந்த கம்பெனி, ஒரு நொடிப்பு நிலையை அவங்க அடைஞ்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு பேலன்ஸ் ஷீட்டுக்காக லயபிலிட்டின்னு நம்மள்ட்ட இவ்வளோ ரிசர்வ் இருக்கு அப்படின்னு சும்மா காமிச்சிருப்பாங்களே தவிர ஒரிஜினலா அமௌண்ட் இருக்குமா இருக்காதா நம்மளுக்கு தெரியாது. அதை நம்பி இவங்க வச்சிருக்கிறத நம்பி நம்ம வந்து அக்கௌண்டிங் பண்ணக்கூடாது. எப்பவுமே லயபிலிட்டியை அவங்க வச்சிருக்கிற நம்ம அசட் மைனஸ் லயபிலிட்டி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோமே தவிர அவங்க வச்சிருக்கிற பிஎன்எல்லோட பேலன்ஸையோ ரிசர்வையோ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனாலதான் இசட்டோட ரிசர்வ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இசட்டோட ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 600 அண்ட் தென் நம்ம செக்யூரிட்டி ப்ரீமியம் நம்ம கம்ப்யூட் பண்ணோம் 1650. ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2250 வந்துடும். ஸோ டோட்டல் வந்து ஈக்விட்டியோட டோட்டல் இது மூணையும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த நான் கரண்ட் லயபிலிட்டியில நம்ம இஷ்யூ பண்றோம்லப்பா 15% டிபெஞ்சர், அது மட்டும்தான். ஒய்க்கு டிபெஞ்சர் எதுவுமே கிடையாது, ஒய்க்கு டிபெஞ்சரே இல்லை. சாரி ஒய்க்கு இல்ல, இஜெட்டுக்கு டிபெஞ்சர் எதுவுமே இல்லை. எக்ஸ் ஒய்க்கு நம்ம கொடுக்கறதா. இவங்களுக்கு எக்ஸுக்கு எவ்வளவு கொடுத்தோம் 40 அண்ட் தென் ஒய்க்கு வந்து 20 கொடுத்தோமா.
ஸோ 60 போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ கம்ப்யூட் பண்ணி நம்ம அப்படியே போஸ்ட் பண்ணிடலாம். 15% டிபெஞ்சர் 60 இருக்கு. ஓகேவா? டிபென்ஸ் ஈக்விட்டி ஷேர் நம்ம எவ்வளோப்பா பார்த்தோம்? ஸோ இங்கே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1700 பார்த்தோம். அண்ட் தென் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்தோம்? நம்ம 500 கொடுத்தோம். அதர் ஈக்விட்டி செக்யூரிட்டி பிளஸ் ஜெனரல் ரிசர்வ் எவ்வளோப்பா? நம்ம மொத்தமாக நம்மளுக்கு 2250 நம்ம பே பண்ணோம் அவங்களுக்கு. ஓகேவா? அந்த நான் கரண்ட்ல நம்மளுக்கு எவ்வளோப்பா இருக்கு? லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் தானே வரும். இது என்னது? 15% நம்ம டிபெஞ்சர் ஹோல்டருக்கு கொடுத்ததான். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஒரு 60. அண்ட் தென் இப்போ நம்ம கரண்ட் லைபிலிட்டி பார்த்தலாம். கரண்ட் லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டர் அண்ட் தென் பில்ஸ் பேபிள் ரெண்டு தான் இருக்கு. இஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜெட்டுக்கு 400, எக்ஸுக்கும் ஒய்க்கும் 270 அண்ட் தென் 120 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 790 வந்துடும். இப்போ பில்ஸ் பேபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்கும் ஒய்க்கும் மட்டும்தான் இருக்கு. அதை ரெண்டையும் எடுத்துருக்கோம். அதோட டோட்டலாக நம்ம போட்டுருவோம். ஓகே, 790 அண்ட் 220. ஸோ இதை மொத்தமாக நம்ம அவங்களோட டோட்டல் மட்டும்தான் போகும். ஓகேவா? அண்ட் தென் இது எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு எப்பயுமே அசட் சைடு வந்து பேலன்ஸ் ஆகிடும், லைபிலிட்டி சைடு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஸோ நம்ம இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் அசட்ஸ்க்கு நம்ம போயிடுவோம். நம்ம அசட்க்கு பார்த்துடலாம். ஃபிக்ஸட் அசட், பிளான்ட் அண்ட் மெஷினரி அண்ட் தென் லேண்ட் அண்ட் பில்டிங். ஓகேவா? எக்ஸ் ஒய் ஜெட் மூணுக்குமே போட்டுப்போம். மூணையும் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஓகேவா? பிளான்ட் அண்ட் மெஷினரி எவ்வளோப்பா இருக்கு? பிளான்ட் அண்ட் மெஷினரி 400, 350, 250. அண்ட் தென் லேண்ட் அண்ட் பில்டிங் 600, 550, 400. ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி தான் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இது எதுக்கு இருக்கு? எக்ஸுக்கும் ஒய்க்கும் மட்டும்தான் இருக்கு. 150, 50 பேலன்ஸ் ஷீட்குள்ள கொடுத்துருக்கிற அமௌண்ட் தான் அப்படியே நம்ம போட்டுப்போம். ஓகேவா? 200 வந்துச்சு. அதர் அசெட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் அண்ட் தென் டெட்டாஸ். ஓகேவா? டெட்டாஸ் எக்ஸ் ஒய் ஜெட் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம அப்படியே தான் போட்டிருக்கோம். பிகாஸ் நம்மளுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ல எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கும் நம்மளுக்கு கொடுக்கல. ஸ்டாக் 500, 350, 250. and then debenture debtors 300, 250, 300. okay, so அந்த இன்ஃபர்மேஷன் நான் அப்படியே எழுதிருக்கேன். பில்ஸ் ரிசீவபிள் பாத்தீங்கன்னா 50-50, எக்ஸுக்கும் ஒய்க்கும் 50-50 இருக்கு. ஓகே, அந்த கேஷ் அண்ட் பேங்க் வந்து 200, 300, 200. ஓகே, ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் போட்டாச்சு. ஓகே, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம கரெக்டான இடத்துல போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, அதே மாதிரி குட்வில். எஸ், குட்வில் வந்து நம்ம எவ்வளோப்பா கம்ப்யூட் பண்ணியிருக்கோம்? நெட்டா 20 lakhs. ஓகேவா? then 20 lakhs இது எவ்வளோப்பா நம்ம பார்த்துருந்தோம்? 2550. ஓகேவா? ஸோ நோட். எஸ், கரெக்டாக தான் நான் எழுதிட்டு இருக்கேன். 200 and then current assets பார்த்தீங்கன்னா 2,750 நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இதில் முக்கியமான விஷயம், இன் லேக்ஸ் மேலே போட்டிருக்கணும், இந்த நோட் நம்பர் போட்டிருக்கணும். ஓகேவா? எல்லாமே போட்டோம், அந்த நோட் நம்பர் மட்டும் நம்ம என்ன ஃபில் பண்ணல. ஓகேவா? எப்பயுமே நம்ம நோட்ஸை வந்து நம்ம இஷ்டத்துக்கு எழுதுவோம். அதனால நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி நோட் நம்பரை நம்ம ஃபில் பண்ணிக்குவோம். ஓகேவா? சூப்பர், நம்மளுக்கு வந்து சம் டேலி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நோட் நம்பர் மட்டும் போட்டு அந்தந்த நோட் நம்பருக்கு முன்னாடி நம்ம நம்பர்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இங்க போட்டிருக்கேன் பாருங்களேன். 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இதுக்கு 1, 2, 3, 4. குட்வில்க்கு நான் நோட்டே போடல. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பண்ணதான், இதை தான் நான் போட்டிருக்கேன்.
6 இதை வேணா நோட் நம்பர் 7 போட்டுக்குவோம். ஓகே, ஸோ இதுவும் ஒர்க்கிங் நோட் தானே. இப்போ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கம்பெனி இந்த சம்ல 2 கம்பெனியை டேக்கன் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஹோப் ஸோ இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த சம் செஞ்சு பாருங்க. வேற ஏதாவது பர்டிகுலரா சம்ஸ் வேணும் இதே ஏஎஸ்ல அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி